திமுகவினுடைய குடும்பம் அது சார்ந்து அவர் பேசுறப்ப அவங்க குடும்பத்தையும் டச் பண்றாரு. குடும்ப அரசியல், வாரிசு அரசியல், அதற்கு எதிராக ஒரு பலமான ஒரு பேச்சா அது பார்க்கலாமா? பாயிண்டா இது உதயநிதி ட்ரிகர் பண்றாரு. ஓகே, நீங்க துணை முதலமைச்சர், கட்சியின் இளைஞரணியுடைய தலைவர் அவர், ரெண்டாவது அடுத்த சின்ன கலைஞர்ன்றாங்களா அவர் தான் அடுத்த கலைஞர், சின்னவர் முதல்வராக போறாரு அப்படின்னு எல்லாமே வந்துருச்சுன்னும் பொழுது இன்னும் நீங்க உதயநிதி குறித்து வாய்ப்பு இருந்து இன்னும் பேசவே ஆரம்பிக்கல. நாங்கள் உங்களை என்ன அடி அடிக்கிறோம், இப்போ நீங்கள் யாரை வச்சு பேசுறதுலாம் எனக்கு மேட்ரு கிடையாது, நீங்கள் வெளியில் வாண்டுறாரு. அடிக்கிற அடி அப்படின்னா நீங்கள் பேசுங்க, நீங்கள் பேசும்போது தான் எனக்கு இன்னும் கொஞ்சம் ஜாலியாக இருக்கணும், ஏன்னா அவர் சொல்றது நான் என்ஜாய் பண்ணுறேங்கிறாரு விஜய். ஓகே, அந்த வார்த்தையை அவர் பதிவு பண்ணுறாரு. விச் மீன்ஸ் உங்களை அடிச்சு உங்களை ட்ரிகர் ஆகி நான் என்ஜாய் பண்ணுறேன். ஏன்னா என் மக்களை நீ அடிச்சு அவனுடைய வாழ்வாதாரம் பறிச்சு ட்ரிகர் பண்ற மாதிரி தெரியல, இவரு தான் திமுக ட்ரிகர் பண்ற மாதிரி இருக்கு. இவர் தான் ட்ரிகர் பண்றாரு. நீ எங்க மக்களை அடிச்சு பரிதவிக்க விட்டு, ரோட்ல விட்டு, உணவு இல்லாம, தண்ணி இல்லாம, இருப்பிடம் இல்லாம, அவனுடைய விலைவாசியை கூட்டி, அவனோட வருமானம் இல்லாமல் அவனை முடக்கி, அவனுக்கான வரியை மட்டும் கூட்டி கொண்டு போய் அவங்கள துன்பத்துல வச்சு ஒவ்வொரு துறை சார்ந்த மக்களை ரோட்ல இறங்கி போராட விட்டீங்களா? எல்லாத்தையும் போராடிட்டு கடைசியா துப்புரவு பணியாளர் வரைக்கும் போராடி, மாற்றுத்திறனாளிகள் போராடி, திருநங்கை போராடி, எல்லாம் போராடி, பெண் குழந்தைகள் இங்க மோசமான அவலத்துக்கு உள்ளாக்கும் பொழுது நீங்க எல்லாத்தையும் செஞ்சுட்டு சரி ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணீங்களா? இப்போ உங்களை நான் அடிச்சு ட்ரிகர் பண்ணி நான் என்ஜாய் பண்றேங்கிறாரு. அதை ஒரு தனி மனுஷன் நின்று செய்யறதுக்கு எவ்வளவு பெரிய தைரியம் வேணும்? ஒரு இவ்வளோ பெரிய கட்டமைப்புன்ற ஆலமரன்ற இவ்வளோ பெரிய கூட்டம் இருக்குது, இந்த பக்கம் உனக்கு மறைமுகமாக பிஜேபியோட கூட்டணி வச்சுட்டு கிடக்குறீங்க, உங்கள்கிட்ட எவ்வளவோ பெரிய செல்வாக்கு இருக்குது, எவ்வளவோ பணபலம் இருக்குது, எது செஞ்சு ஒத்தாளுக்கு நீங்களாம் ஒன்றுமே பண்ண முடியலையே. இந்த ஒத்த மனுஷனை உங்களால் சமாளிக்க முடியல. ஒரு ஆள் அத்தனை பேர் சம்பவம் செய்கிறானா அப்போ நீங்கள் இதை எப்படி பார்ப்பீங்க?